SRH அணியின் முக்கிய ஆல்ரவுண்டரை தட்டி தூக்கும் CSK. ட்ரேட் மூலம் வாய்ப்பு. இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால நம்பிக்கையாக கருதப்பட்ட நிதிஷ்குமார் ரெட்டி தற்போது பேட்டிங் மற்றும் பவுலிங் என அனைத்திலும் ஏமாற்றம் அளித்து வருகிறார். இந்தியன் பிரீமியர் லீக் 2026 சீசனுக்கு முன்பு வீரர்கள் ட்ரேட் குறித்த விவாதங்கள் தற்போதைய சூடுபிடித்துள்ளன. ஒவ்வொரு அணிகளும் மற்ற அணிகளில் உள்ள வீரர்களை ட்ரேட் மூலம் வாங்க தயாராக உள்ளன. அந்த வகையில் இளம் ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டியை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கழட்டிவிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அவர் ஏலத்தில் இடம்பெறலாம் அல்லது ட்ரேட் மூலம் பிற அணிகள் வாங்க வாய்ப்புள்ளது. 2023 ஏலத்தில் 20 லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட நிதிஷ்குமார் ரெட்டியை 2025 மெகா ஏலத்திற்கு முன்பு 6 கோடி ரூபாய்க்கு ரீடைன் செய்தது SRH. ஆனால் 2025 சீசனில் அவர் சரியாக ரன்கள் அடிக்கவில்லை. மேலும் சமீபத்திய இங்கிலாந்து தொடரிலும் ரன்கள் அடிக்க சிரமப்படுகிறார். இதனால் அவரை அணி கழட்டிவிட அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் உள்ளிட்ட அணிகள் அவரை எடுக்க ஆர்வம் காட்டி வருவதாக கூறப்படுகிறது. 22 வயதான நிதிஷ்குமார் ரெட்டி IPL 2024 13 போட்டிகளில் 303 ரன்கள் எடுத்து சிறப்பாக விளையாடியிருந்தார். இதன் மூலம் இந்திய அணியிலும் இடம் பிடித்தார். கடந்த ஆண்டு நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் 213 ரன்கள் எடுத்து மெல்போர்னில் சதமடித்தார். ஆனால் IPL 2025 12 போட்டிகளில் 182 ரன்கள் மட்டுமே எடுத்துள்ளார். இதுவும் SRH அணியின் தோல்விகளுக்கு ஒரு காரணமாக இருந்தது. இதனால் அணி அவரை விடுவிக்கலாம் என்று கூறப்படுகிறது. IPL 2024 சாம்பியன் பட்டம் வென்றாலும் IPL 2025 தோல்வியடைந்தது KKR அணி. அதிக விலைக்கு ஏலத்தில் வாங்கப்பட்ட வெங்கடேஷ் ஐயர் 11 போட்டிகளில் 142 ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றினார். இதனால் KKR அணி அவரை விடுவிக்கலாம் என்று கூறப்படுகிறது. நிதிஷ்குமார் ரெட்டி மிடில் ஆர்டரில் பேட்டிங் செய்து பந்து வீச்சும் செய்யும் திறன் கொண்டவர். எனவே ஐயருக்கு பதில் நிதிஷை எடுக்கலாம் என்று யோசித்து வருகின்றனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி IPL 2025 மோசமாக விளையாடி புள்ளி பட்டியலில் 10வது இடம் பிடித்தது. இந்த ஆண்டு அணியில் இணைந்த விஜய் சங்கர் 6 போட்டிகளில் 118 ரன்கள் மட்டுமே எடுத்து ஏமாற்றினார். இதனால் சென்னை அணி அவரை கழட்டிவிட்டு நிதிஷ்குமார் ரெட்டியை எடுக்க வாய்ப்புள்ளது. லோயர் ஆர்டரில் ஒரு இந்திய வீரர் இருப்பது அணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும். SRH அணி நிதிஷை விடுவித்தால் IPL மினி ஏலத்தில் ரைட் டு மேட்ச் கார்டு பயன்படுத்தி அவரை மீண்டும் வாங்கலாம். ஆனால் அவர் 2025 சிறப்பாக விளையாடாததால் புதிய வீரர்களை தேடவும் வாய்ப்புள்ளது. நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய கிரிக்கெட்டின் எதிர்கால நம்பிக்கையாக கருதப்பட்டார். ஆனால் தற்போது அவரது பேட்டிங் மற்றும் பவுலிங் ஏமாற்றம் அளிக்கிறது.